Hello friends, welcome to our YouTube channel about thinkers. அறிவை விரைவு செய், அறிவை பகிர்வதற்கு. இந்த வீடியோவில் நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களின் வருகை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூரோப்பியன்ஸ் அரைவல்னு சொன்னாலே நமக்கு காமனாக டூ திங்ஸ் ஸ்ட்ரைக் ஆகும். ஸ்டார்டிங்கில் அவங்களோட நோக்கம் இந்தியாவை ரூல் பண்ண இல்லைனோ அவங்க இந்தியாவுக்கு ட்ரேடுக்காக தான் வந்தாங்கன்னு தெரியும். இதை பற்றியும் அப்படி வேறு என்ன காரணங்கள்லாம் யூரோப்பியன்ஸை இந்தியாவை ரூல் பண்ண வச்சது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் சமச்சீர் புக்கில் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் யூனிட் 1ஆகவும் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் யூனிட் 16ஆகவும் இருக்குது. இந்த ரெண்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை ஒன்றா மர்ஜ் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூரோப்பியன்ஸ் அரைவல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரிக்கான சோர்சஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 18th and 19th செஞ்சுரியில் இந்தியாவுக்கு வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் அண்ட் பொதுப்பணி ஊழியர்கள்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க அவங்களோட அனுபவங்களையும் உணர்வுகளையும் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. மாடர்ன் பீரியடில் நடந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் அண்ட் ரீஜனல் லெவலில் நிறைய சோர்சஸ் இருந்திருக்கு. இந்த சோர்சஸை வச்சு நம்மளால் பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், அதாவது அரசியல், சமூக பொருளாதாரம் அண்ட் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம நாட்டுக்கு போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், டானிஷ்னு 5 ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரியும். இவங்களோட அஃபிஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது அலுவலக செயல்பாடுகளை அரசாங்க பதிவேடான ஸ்டேட் பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. சென்னை, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரியில் இருக்கிற அர்ச்சிவ்ஸ், அதாவது ஆவண காப்பகங்களை ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ப்ரீசியஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது விலமிதப்பட்ட பெட்டகம்னு சொல்கிறாங்க. கிடைச்சிருக்கிற சோர்சஸில் இருந்து ஹிஸ்ட்ரியை எழுதுறதுக்கு ரிட்டன் அண்ட் மெட்டீரியல் சோர்சஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டன் சோர்சஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சதுனால நிறைய புத்தகங்களை நிறைய மொழியில் வெளியிடுறாங்க. இதனால் மக்களால் ஈஸியாக கலை, அறிவியல், இலக்கியம், வரலாறு போன்ற துறைகளை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவில் இருக்கிற வெல்த், அதாவது செல்வங்களை பற்றி மார்க்கோ போலோ அண்ட் சம் அதர் ஃபாரின் ட்ராவலர்ஸோட ரெக்கார்ட்லேருந்து யூரோப்பியன்ஸுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட், தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஆனந்தரங்கம் பற்றி. இவர் பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஸ்டேட்டில் டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1736 to 1760 வரை நடந்த டெய்லி ஈவெண்ட்ஸை இவரோட டைரியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இது அந்த காலத்தில் இருந்த இன்சிடெண்ட்டை தெரிஞ்சிக்க இருந்த ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற ரெக்கார்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ரிட்டன் சோர்சஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுனா இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் அண்ட் கையெழுத்து பிரதிகள்னு இன்க்ளூட் ஆகும். இதில் துண்டு பிரசுரங்கள்னால் ஒரு குறிப்பிட்ட பொருளை டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அர்ச்சிவ்ஸ், ஆவண காப்பகங்களை பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரிக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்து தான் அர்ச்சிவ்ஸ்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய ஆவண காப்பகம் நியூ டெல்லியில் இருக்குது. இதை ஏஷியாவில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அர்ச்சிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பாதுகாக்கிற சீஃப் ஸ்டோர் ஹவுஸ், அதாவது முதன்மை மையம்னு இதை சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்மளால் மக்களோட ஆக்டிவிட்டீஸை கூட தெரிஞ்சிக்க முடியும். இது நேஷ்னல் லெவலில். நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் இப்போது தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ்னு மாற்றியிருக்காங்க. இது சென்னையில் இருக்குது. இது ரொம்ப பழமை வாய்ந்தது. சவுத் இந்தியாவில் இருக்கிற பெரிய களஞ்சியம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் மோஸ்ட்டாக இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ்லாம் டச், டேனிஷ், பர்ஷியன் அண்ட் மராத்தி லாங்குவேஜஸில் இருக்குது. சில ரெக்கார்ட்ஸ் போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச், தமிழ், உருது லாங்குவேஜஸில் இருக்குது. டிஎன்ஏல 1642 இருந்த டச்சோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு ரிலேட் ஆனது. இவங்களோட பீரியட்னு பார்த்தோன்னா 1657 to 1845 வரை இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்குது. டேனிஷோட ரெக்கார்ட் பீரியட் 1777 to 1845 வரை இதில் இருக்குது. நெக்ஸ்ட், டாட்வெல் அப்படிங்கிற ஒரு பர்சனோட எஃபோர்ட்னால 1917 கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட், அதாவது சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸில் ஒரு புதிய அத்தியாயத்தையே இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் சோர்சஸ் பற்றி பார்க்கலாம். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பெயிண்டிங் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்சஸாக இருந்திருக்கு. இந்த சோர்சஸை வச்சு நம்மளால் நேஷ்னல் லீடர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிக்க முடியும். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ், சென்ட் டேவிட் ஃபோர்ட் இன் கடலூர், சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் அட் பாண்டிச்சேரி, சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அட் கொச்சின், இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லின்னு சொல்லப்படுற மெட்டீரியல் சோர்சஸ்லாம் இந்திய கட்டிடக்கலைக்கான ஒரு எக்ஸாம்பிள். மியூசியமில் ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ் மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க.
டெல்லியில் இருக்கிற மியூசியம் தான் இந்தியாவில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் மியூசியம். இதை 1949 தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி, அதாவது நிர்வாக வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு காயின்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸாக இருந்திருக்கு. இங்கிலீஷ் பீரியடில் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு காயின் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. குவீன் விக்டோரியாவுக்கு அப்புறம் வந்த கிங் எட்வர்ட் 7 அவரோட உருவம் பொருந்திய காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆர்பிஐ 1935 தான் ப்ராப்பராக செட் ஆகி இந்தியன் கவர்மெண்ட் நோட்ஸை பப்ளிஷ் பண்ணுற அதிகாரத்தை பெறுறாங்க. 1938 தான் கிங் ஜான் 6 உருவம் பொருந்திய 5 rupees நோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரி சோர்சஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் ஃபஸ்ட் நம்ம 1600 to 1650 முகல் எம்பையரில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பீரியடில் முகல்ஸோட ஆதிக்கம் உச்சத்தில் இருந்திருக்கு. இங்கிலீஷ் போயட்லாம் இந்தியாவோட செல்வ வளங்களை பற்றி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க. இதனால முகல்ஸோட பவர் அண்ட் வெல்த்தை பற்றி பிரிட்டிஷ்க்கு நல்லாவே தெரிய வருது. 1600 அக்பர் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் ஆக்குபை பண்ணி முகல்ஸோட ரீஜனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இதனால வெஸ்ட் ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் கேட்வேவாக இருந்த, அதாவது நுழைவு வாயிலாக இருந்த சூரத் போர்ட் முகல்ஸ் கண்ட்ரோல்குள்ளே வருது. ட்ரேட் தவிர புனித பயணம் போகிற மக்களை கொண்டு போகிற கப்பல் சூரத்லேருந்து தான் மெக்காவுக்கு போயிருக்கு. முகல்ஸ் சூரத்க்கு கவர்னர் ஆஃப் சிட்டி அண்ட் கவர்னர் ஆஃப் கேஸ்டல்னு 2 ஆளுநர்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டம் டியூட்டிஸ் சுங்கவரி கலெக்ட் பண்ணுற பொறுப்பு கவர்னர் ஆஃப் சிட்டி கிட்ட இருந்திருக்கு. சிட்டியை பாதுகாக்கிற பொறுப்பு கவர்னர் ஆஃப் கேஸ்டல் கிட்ட இருந்திருக்கு. சிட்டியை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு பில்டிங், அதாவது காவல் அரணை ரிவர் தப்திக்கு பக்கத்தில் இவருக்கு கட்டி கொடுத்துருந்துருக்காங்க. அக்பர் தன்னோட டெரிட்டரியை பெங்காலை ஆக்குபை பண்ணி பீகாரை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்திருக்காரு. ஆனால் இது அவரால் அடுத்த 30 வருஷத்துக்கு பண்ணவே முடியல. இவரை தொடர்ந்து வந்த ஜஹாங்கீர் பீரியடில் தான் பெங்கால் முகல்ஸோட ஒரு ப்ரொவின்ஸாக இருந்திருக்கு. அக்பர் பீரியடில் தோடர்மால் அப்படிங்கிறவரோட ஹெல்ப்னால அட்மினிஸ்ட்ரேஷன் சீரமைக்கப்பட்டதுனால எம்பையரில் ஒரு சீரான நிர்வாகமும் வரி வசூலும் நடந்திருக்கு. என்னதான் இவர் இறந்து போயிருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான எக்கனாமிக்கலி வெல்த் நிறைஞ்ச பகுதியாக தான் இவரோட எம்பையரை விட்டுட்டு போயிருக்காரு. இதுவரை நம்ம 1600 to 1650 வரையிலான முகல் எம்பையர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம 1600 to 1650 சவுத் இந்தியாவில் விஜயநகர் கிங்டம் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் ரீஜன்லாம் முகல் எம்பையருக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்திருக்காங்க. விஜயநகர் ஆட்சிக்கு கீழே 3 நாயக்க ஆட்சி, அதாவது மதுரை, தஞ்சாவூர், செஞ்சின்னு 3 நாயக்க அரசர்கள் இருந்திருக்காங்க. எதுக்காக 3 நாயக்க அரசர்கள்னா, தேவையான நிதி ஆதாரங்களையும் மனித ஆற்றலையும் திரட்டி கொடுக்கதா இவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. 1565 பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா கம்பைன் ஃபோர்ஸஸான அகமது நகர், பிஜாப்பூர் அண்ட் கோல்கொண்டாவுக்கும் விஜயநகருக்கும் இடையில நடக்குது. இதில் விஜயநகர் தோற்று போகிறதுனால இவங்களோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிக்குது. இதனால விஜயநகர் ரூலுக்கு கீழே இருந்த நாயக்க கிங்டம்ஸ்லாம் இப்போது செல்ஃபாக, அதாவது அட்டானமஸாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால நாயக்க கிங்டம்ஸில் இருக்கிற நிறைய பிளேசஸ்லாம் லோக்கல் சீஃப்ஸான உள்ளூர் ஆட்சியாளர்களே ரூல் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் தான் ராமநாதபுரமை சேர்ந்த சேதுபதி. இவர் தன்னை சுதந்திர அரசராக நிலைநிறுத்திக்க விரும்பினார். பிட்வீன் 1590 to 1649 இந்த பிளேசஸ்லாம் நிறைய மிலிட்ரி கான்ஃப்ளிக்ஸ், அதாவது இராணுவ மோதல்களை சந்திக்கிறாங்க. மதுரை, தஞ்சாவூரில் இருக்கிற அரசர்கள்லாம் தங்களோட மேலாதிக்கத்தை செலுத்துறதுக்கு வன்முறையிலும் ஈடுபட்டிருக்காங்க. இதே சமயம் விஜயநகர் எம்பையருக்கு எகென்ஸ்டாக கிளர்ச்சிகளும் ஆரம்பிக்குது. இப்படி நடந்துட்டுருக்கிற சமயத்தில் கோல்கொண்டாவோட ஆர்மி 1646 கோரமண்டல் கோஸ்ட்டை படையெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் புலிக்காட்டுக்கும் சாந்தோமுக்கும் நடுவில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டச்சும் பிரிட்டிஷும் ஈஸ்ட் கோஸ்டில் சில பிளேசஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணி அங்கே அவங்களோட டெரிட்டரியல் ரைட்ஸ், அதாவது அவங்களோட உரிமையை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்தோனேஷியாவிலிருந்து ஸ்பைசஸ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கோரமண்டல் கோஸ்டில் ஒரு தனி ட்ரேட் பேஸே தேவைப்பட்டது. இதுக்கப்புறம் டச் என்ன பண்ணுறாங்கன்னா, செஞ்சி ஆஃப் நாய்க்கா கிட்ட இருந்து புலிக்கேட்டை கேப்சர் பண்ணி அங்கே ஒரு ஃபோர்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் 1639 தாமரால வெங்கடாத்ரி கிட்ட இருந்து சில நிலத்தை வாங்கி அங்கே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை பில்ட் பண்ணுறாங்க. இது காலப்போக்கில் சென்னையாக வளர்ந்து வர இது மெட்ராஸ் பிரசிடென்சியோட கேபிட்டலாகவும் இருந்திருக்கு. இதோட விஜயநகர் கிங்டம் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 1650 to 1700 முகல் எம்பையரில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அவுரங்கசீப் தன்னோட பகுதியை சவுத் டு டெக்கான் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு இருந்தார். அதனால 1680 அக்மர் நகர், பிஜாப்பூர் அண்ட் கோல்கொண்டாவில் ஆக்குபை பண்ணுறாரு. இதனால சென்னைக்கு சவுத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் முகல்ஸ் கண்ட்ரோல்குள்ளே வருது. என்னதான் இவங்க டெரிட்டரி வைஸ் நல்லா வளர்ந்து வந்தாலும் இவங்களோட வீக்னஸ் சீக்கிரமே தெரிய ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடந்ததுன்னா 1664 மராத்தா கிங் சிவாஜி சூரத்தை அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் இவர் இந்த முயற்சியை கைவிட்டுடுறாரு. ஆனால் செகண்ட் டைமாக 1670 சூரத்தை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற ட்ரேடெல்லாம் இவர் கைப்பற்றாரு. தங்களுக்கு தோல்வியே இல்லைன்னு நினச்ச முகல்ஸுக்கு இது ஒரு சவாலாக மட்டும் அமைஞ்சது இல்லாமல் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பல வருஷமே ஆகுது. இந்த தோல்வி முகல்ஸோட வீழ்ச்சிக்கு ஒரு ஆரம்பமாகவும் இருந்தது. சிவாஜி சூரத்தை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவரோட கவனத்தை சவுத் இந்தியா மேலே திருப்புறாரு. இவர் நாயக்காவ் செஞ்சு அந்த தஞ்சாவூரை தோற்கடிச்சு அவங்களோட பிளேசஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணுறாரு. சில வருஷங்களுக்கு அப்புறம் என்னதான் முகல்ஸ் செஞ்சியை கேப்சர் பண்ணாலும் தஞ்சாவூர் மராத்தாஸ் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருந்திருக்கு. மராத்தாஸ் தமிழ் பீப்புளோட அறிவையும் கல்ச்சுரல் ட்ரெடிஷனையும் உள்வாங்கி அதற்கேற்ப இருந்ததுனால தஞ்சாவூர் இவங்களோட கல்ச்சுரல் கேபிட்டலாக இருந்திருக்கு. இதோட 1650 to 1700 வரையிலான முகல் எம்பையர் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 1700 to 1750 முகல் எம்பையரில் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1707 லாஸ்ட் முகல் எம்பரரான அவுரங்கசீப் இறந்து போயிடுறாரு. இதனால அவுத், பெங்கால், ஹைதராபாத், கர்நாடகாவில் இருந்த முகல்ஸ்லாம் தங்களை இண்டிபெண்ட் ரூலராக அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு எம்பையரில் இருக்கிற ஒரு கிங்கும் தங்களை இண்டிபெண்ட் ரூலராக அறிவிக்கிறாங்கன்னா அந்த எம்பையரோட ஸ்ட்ரென்த்தும் பவரும் குறைய ஆரம்பிக்கும். இதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. முகல்ஸ் பலவீனமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறத டச் அண்ட் பிரிட்டிஷ் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பெங்கால் அண்ட் கர்நாடிக் நவாப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நிறைய மணியை கடனாக வாங்குறாங்க. கடனாக வாங்கின மணியை திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ரீஜன்லேருந்து வர லேண்ட் ரெவென்யூஸ், அதாவது நிலவரியை பிரிட்டிஷை கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் ரெவென்யூ கலெக்டர்ஸாக பிரிட்டிஷ் தங்களோட ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணதை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் டச் என்ன பண்ணுறாங்கன்னா புலிக்கேட்டை விட்டுட்டு தங்களோட கேபிட்டலை நாகப்பட்டினமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் சென்னை ஒரு பெரிய நகரமாக வளர்ந்து வருது. பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் சென்னையோட அப்ரூவ்டு பவராக வளர்ந்து வராங்க. 1750 சூரத்தில் இருந்த லோக்கல் மர்ச்சன்ட்ஸ்லாம் தங்களோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி அவங்களாம் டச் இல்லைனா பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கிறதா தங்களை தாங்களே அறிவிச்சுக்கிறாங்க. இதனால சூரத் அரசியல் ரீதியாகவே ரொம்ப பாதிப்படையுது. இதனால பாம்பே ஆல்டர்னேட்டிவ் ட்ரேட் சென்டராக மாறி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருக்கிற மர்ச்சன்ட்ஸோட கவனத்தெல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. இதோட பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம எக்கனாமிக் வைஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்கலாம். இந்தியா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கனாமின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரூரல் பீப்புளெலாம் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஃபுட் கிரெயின்ஸ் தவிர ஆயில் சீட்ஸ், சுகர் கேன், காட்டன், இண்டிகோ கிராப்ஸ்னு நிறைய வளர்த்துருக்காங்க. உணவு தானியங்களை நிறைய விளையிற பகுதியிலிருந்து டிமாண்ட் இருக்கிற பகுதிக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதனால் ட்ரேட் நல்லாவே நடந்திருக்கு. ஃபுட் கிரெயின்ஸ் ஆந்திரா அண்ட் பெங்காலிருந்து தமிழ் ரீஜனுக்கு இம்போர்ட்டும் ஆகியிருக்கு. வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் குஜராத்லேருந்து மலபாருக்கு பெப்பர், சினமன் அண்ட் ஜிஞ்சர் ஆகிய ப்ராடக்ட்ஸ்க்கு ரிட்டர்னாக எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு. நம்மளுக்கு இங்கே நல்லாவே தெரியுது இவங்க இங்கே பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட்டர் சிஸ்டம்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரெயின்ஸ் டச் ஆக்குபைட் பிளேசஸான ஸ்ரீலங்கா அண்ட் இந்தோனேஷியாவுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம காட்டன் மேனுஃபேக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற காட்டன் ஃபேப்ரிக்ஸ் ஃபேமஸாக இருந்தது. வீவிங், அதாவது நெசவு தொழில் இந்தியாவோட செகண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக கன்சிடர்ட் ஆச்சு. இதுக்கு சப்போர்ட்டிங்காக ஸ்பின்னிங் அண்ட் டையிங் இருந்திருக்கு. ஹேண்டிகிராஃப்ட் ப்ரொடக்ஷன் போத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் நடந்திருக்கு. லக்ஸரி கிராஃப்ட்ஸ்னு சொல்லப்படுற மெட்டல் ஒர்க்லாம் அர்பன் ஏரியாவில் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வீவிங் ரூரல் ஏரியாவில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால் காட்டன் இங்கே விளையிறதே ஒரு அட்வான்டேஜாகவே இருந்திருக்கு. இந்தியன்ஸ் ஆலம் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட் மூலமாக பெர்மனன்ட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணி சாயம் பூசுறதுல ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாங்க. ஆலம்னா படிகாரம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கலர்லெஸ் காம்பவுண்ட். கோரமண்டல் ரீஜனில் காலம்காரின்னு சொல்லப்படுற டிசைன்ட் அண்ட் ஸ்டைல்டு கிளாத் ஃபேமஸ் ஆனது. 16th செஞ்சுரியில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற மக்கள், அதாவது குறிப்பாக இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க விரும்பி வாங்குகிற பொருளாக இந்த ட்ரெஸ் இருந்திருக்கு. இந்தியாவில் இருந்து பல வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய பொருளில்
காட்டன் ஃபேப்ரிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. 18th century வர இந்த சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சு. இதோட காட்டன் மேனுஃபேக்சர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதலை பற்றி பார்க்கலாம். தேவைங்கிற லிமிட்டை தாண்டி ப்ரொடக்ஷன் நல்ல வியாபாரமாக இருந்ததுனால எக்ஸ்டர்னல் மார்க்கெட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது. இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகவே ஒரு தனி ஆர்கனைசேஷனே இவங்களுக்கு தேவைப்பட்டது. ட்ரேட் நிறைய வழியில் செயல்பட ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது வில்லேஜ் டு ரீஜனல் லெவல், அங்கேருந்து பெரிய அர்பன் கமர்ஷியல் சென்டர்ஸ், அங்கேருந்து போர்ட்டுக்குன்னு போயிருக்கு. இந்த போர்ட்ஸ் தான் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டுக்கு கேட்வேவாக இருந்திருக்கு, அதாவது நுழைவு வாயிலாக இருந்திருக்கு. இந்த மாதிரி தான் மர்ச்சன்ட்ஸ் ரூரல் ஏரியாவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸை அர்பன் மார்க்கெட்ஸ் கூடயும் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ஸ் கூடயும், அதாவது கண்ட்ரிக்கு அவுட் சைட்ஸில் இருக்கிற மார்க்கெட்ஸ் கூடயும் லிங்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மர்ச்சன்ட்ஸ் குரூப் பற்றி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்கிறது போலவே மர்ச்சன்ட்ஸும் ஒரே குரூப்பை சேர்ந்தவங்களா இல்லாமல் ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ்னு இருந்திருக்காங்க. இந்த மர்ச்சன்ட் ஆக்டிவிட்டியை நம்ம ஒரு பிரமிடாக கன்சிடர் பண்ணால், பிரமிடோட பேஸில் கிளாஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ்னும், மிடில் புரோக்கர்ஸ் அண்ட் சப் புரோக்கர்ஸ்னும், டாப் ஆஃப் த பிரமிடில் கிரேட் மர்ச்சன்ட்ஸும் இருக்காங்க. இந்த கிரேட் மர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர்சீ ட்ரேடை கேரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. புரோக்கர்ஸ் அண்ட் சப் புரோக்கர்ஸை இந்த கிரேட் மர்ச்சன்ட்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா இன்டீரியர் ஆர் போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவிலேருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்காக இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸில் ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்கிங் பற்றி பார்க்கலாம். ட்ரேடை மேம்படுத்த நிறைய கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெவலப் ஆகி இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் சர்க்குலேஷனில் இருந்ததுனால அந்த காயின்ஸோட பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணவும், அதோட வேல்யூவை மெஷர் பண்ணவும் ஷாஃப்ட்ஸ்னு சொல்லப்படுற மணி சேஞ்சஸ் இருந்தாங்க. இவங்க லோக்கல் பேங்கர்ஸாகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மணியை அப்படியே அனுப்புறதுக்கு பதிலாக மர்ச்சன்ட்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லப்படுற பணம் மாற்று முறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை உண்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை சர்டன் டிஸ்கவுண்ட்டோட மணியாக மாற்றி தருவாங்க இந்த ஷாப்ஸ். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ஆல்ரெடி ரிச்சாக இருந்த மர்ச்சன்ட்ஸ் இன்னும் ரிச் ஆகுறாங்க. இந்த மாதிரியான மர்ச்சன்ட்ஸ் இல்லைனா பிரின்சஸ்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா பானியாஸ் அண்ட் பர்சி மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் சூரத், நகசெட்ஸ் ஆஃப் அகமதாபாத், ஜெகத்செட்ஸ் ஆஃப் பெங்கால், மர்ச்சன்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் கோரமண்டல்னு சொல்லலாம். ட்ரேடில் வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே மர்ச்சன்ட்ஸே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸான பீசன்ஸ் அண்ட் வீவர்ஸ்க்கு எதுவுமே போகிறதில்லைன்னு யூரோப்பியன்ஸ் அப்சர்வர்ஸ் சிலர் சொல்கிறாங்க. நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அண்ட் ஃபெமைன் ஏற்படும் போது இவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1678 to 1750 வரை மெட்ராஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபெமைன் அக்கர் ஆகுது. சில முறை இந்த ஃபெமைன்லாம் பல ஆண்டுகளுக்கும் நீடிச்சிருக்கு. இந்த நிலைமையை அவாய்ட் பண்ணுறதுக்கு கிராமப்புற ஏழை மக்கள்லாம் தங்களை அடிமையாக விற்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி கோரமண்டல் கோஸ்டில் பத்வியாவுக்கு கூட்ஸோடு அனுப்பப்பட்ட ஸ்லேவரி நேம்ஸ்லாம் டச் ரெக்கார்டில் மானிட்டர் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஓவர்சீஸ் ட்ரேடை பற்றி பார்க்கலாம். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்டில் நடக்கிற ட்ரேடை இந்தியன் ஓஷன் ட்ரேடோட ஜாயின் பண்ணி 16th century ஒரு ஸ்டெபிளைஸ்டான வணிக முறையாக சேஞ்ச் ஆகுது. இந்தியன் ஓஷனில் ஷிப்பிங் ஆகிற கூட்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை செப்பரேட் பண்ணி இருந்தாங்க. சைனா அண்ட் ஃபாரிஸ்லேருந்து வந்த கூட்ஸை மலாக்கால அன்லோட் பண்ணுவாங்க. வெஸ்ட்லேருந்து வந்த கூட்ஸை அன்லோட் ஆன ஷிப்பில் ஏற்றி அனுப்பிடுவாங்க. மலாக்காலேருந்து வந்த கூட்ஸை கேலிக்கட் இல்லைன்னா சூரத் போர்ட்டுக்கு வேற ஒரு ஷிப் மூலியமாக அனுப்பி வச்சுருவாங்க. இந்த மாதிரி இடையில் இருக்கிற போர்ட்ஸ், அதாவது கேலிக்கட் அண்ட் சூரத் போர்ட்டை என்ட்ரி போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. யூரோப் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்த கூட்ஸை ஈஸ்ட்லேருந்து வந்த கூட்ஸுக்கு எக்ஸ்சேஞ்சாக என்ட்ரி போர்ட்ஸ் மூலியமாக அனுப்பிடுவாங்க. 16th century கேலிக்கட் போர்ட் அவ்வளோவா ஃபேமஸாக இல்லை. எதனாலனா அப்போ குஜராத்தில் இருந்த சூரத் போர்ட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. கோரமண்டல் இருக்கிற போர்ட்ஸ், அதாவது புலிகேட், மசிலிப்பட்டினம் போர்ட்ஸ் அண்ட் ஃபர்தர் சவுத்தில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் பர்மா அண்ட் மலாயிலிருந்து வர ஷிப்புக்கு இன்டர்மீடியட் போர்ட்ஸாக செயல்பட்டாங்க. இதோட ஓவர்சீஸ் ட்ரேட் கம்ப்ளீட் ஆகுது. இதுவரை நம்ம ஹிஸ்ட்ரிக்கான சோர்சஸ், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அண்ட் எக்கனாமி வைஸ் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் யூரோப்பியன்ஸோட நோக்கம் ஸ்பைசஸை டைரெக்டாக யூரோப்புக்கு கொண்டு போகணுன்னு இருந்திருக்கு. முன்னாடிலாம் ஸ்பைசஸ் ப்ராடக்ட் பர்ஷியன் கல்ஃபுக்கு போய் அங்கேருந்து மெடிட்டேரியனுக்கு ரீச் ஆகும். யூரோப்பியன்ஸ் ஏஷியன் மார்க்கெட் கூட ஒரு டைரக்ட் ட்ரேட் அமைய சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத சீக்கிரமே புரிஞ்சுக்கிறாங்க. எதனாலனா யூரோப்பியன்ஸ் திங்ஸில் கோல்டு அண்ட் சில்வர் தவிர நமக்கு எதுவுமே தேவைப்படுற மாதிரி இருந்ததில்லை. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் இருந்த இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ்க்கான தேவைனால இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக சர்வ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் கோரமண்டல் கோஸ்ட்டை சேர்ந்த பெயிண்டட் ஃபேப்ரிக்ஸ்க்கு இந்தோனேஷியாவில் தேவை இருந்ததுனால இங்கிலீஷ் அண்ட் டச் ஈஸ்ட் கோஸ்டில் அவங்களோட ஃபேக்ட்ரிஸை செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கிளாத்தை ஸ்பைசஸ்க்கு எக்ஸ்சேஞ்சாகவும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் ஹெல்ப் இருந்தால் தான் அவங்களால ட்ரேடில் சக்சீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத யூரோப்பியன்ஸ் உணராங்க. இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் தங்களோட பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற நியூ ஐடியாஸ்லாம் யூரோப்பியன்ஸ் கிட்ட இருந்ததுனால அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. 1700 வரை இந்தியன் மர்ச்சன்ட்ஸ்க்கும் யூரோப்பியன்ஸுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறுது. எப்போனா மராத்தாஸ் முகல் ரீஜனான சூரத்தை அட்டாக் பண்ணும்போது யூரோப்பியன்ஸ்க்கு கிளாத் மேலே இருந்த டிமாண்ட்னால மர்ச்சன்ட்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத நிபந்தனைகளையும் அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. இதனால் இங்கிலீஷ்க்கும் லோக்கல் மர்ச்சன்ட்ஸ்க்கும் இடையிலான இருந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே மாறுது. ட்ரேடிங்னால நிறைய ப்ராஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுற மர்ச்சன்ட்ஸ் இல்லைனா பிரின்சஸ், அதாவது பானியஸ் அண்ட் பார்சி மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் சூரத், ஜெகத்செட்ஸ் ஆஃப் பெங்கால்னு சொல்லப்படுறவங்களாம் இப்போ டிஸப்பியர் ஆக ஆரம்பித்தாங்க. யூரோப்பில் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு தேவை இன்க்ரீஸ் ஆனதுனால இந்தியன் எக்கனாமி மேலே அதோட இம்பேக்டை நல்லாவே காமிக்க ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான டிமாண்ட் லோக்கல் எக்கனாமிக்கு பெனிஃபிட்டாக தான் இருந்திருக்கு. ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸ் சைடும் ஸ்டார்டிங்கில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. யூரோப்பியன்ஸோட தேவை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ப்ரெஷர் ப்ரொடக்டிவ் சோர்ஸை அஃபெக்ட் பண்ணிச்சு. சவுத் சைடில் ஏற்பட்ட ஃபெமைன்னால ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ்க்கு ஏற்பட்ட பற்றாக்குறை இன்னொரு பர்டனாக தான் வீவர்ஸ்க்கு இருந்திருக்கு. நிறைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னதான் ஷார்ட் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லாங் டேர்முக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஒரு 150 இயர்ஸில் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ்லேருந்து ட்ரேடிங் எம்பையர் பில்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து இந்தியாவில் இருக்க நிறைய பிளேஸஸை ரூல் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் டர்க்ஸ் கான்ஸ்டன்டினோபிளை 1453 கேப்சர் பண்ணுறாங்க. இதனால டைரக்ட் லேண்ட் ரூட் பிட்வீன் யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் கட் ஆகுது. நெக்ஸ்ட் டர்க்ஸ் நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் பால்கன் பெனின்சுலாவில் நுழையிறாங்க. இது யூரோப்பியன்ஸை ஈஸ்டில் இருக்கிற பிளேசஸ்க்கெலாம் சீ ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ரீசனாக அமையுது. இதோட பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்தியாவுக்கு வந்த 5 ஃபாரின் இன்வேடர்ஸ், அதாவது போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், டானிஷ் பற்றி பார்ட் 2 வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு சின்ன கொஷின். பேட்டில் ஆஃப் தலிகோட்டா யாருக்கும் இடையில எந்த இயரில் நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.